உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 84:12 வசனம் என்ன சொல்லுகிறது? படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், பேரு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு தெரியணும், நான் பாக்கியவான், நான் பேரு பெற்றவன். எதுல? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சுட்டேன், ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறேன், ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறேன், இல்லைன்னா பெரிய ஒரு தனவானுடைய அம்மா அப்பா, இல்லைன்னா என் பையன் லண்டன்ல இருக்கான், என் பொண்ணு அமெரிக்கால இருக்கா. இதுல நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் சங்கீதம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யார் பாக்கியவான்னா, ஆண்டவரே உம்மை நம்பும் மனிதர்கள் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவசிக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற சில ஆசீர்வாதங்களை மட்டும் நான் தியானிக்க உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை ஒருவர் எடுத்து, சரி 25வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசியுங்கள். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் இயேசுவை நம்புறேன். நான் இயேசுவை ஏன் நம்புறேன்? நான் இயேசு கிறிஸ்துவை எதற்காக ஆண்டவரும் இரட்சகருமாக அவரை நான் விசுவசித்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது முதல்ல தெரியணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. ஏதோ நீ ஒரு பெரிய கூட்டமா இதுதான் அப்படின்னு நாம பெரும் கூட்டத்தை சேர்ப்பதற்காக இல்லை. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியணும், இந்த உலகத்தை முடித்து இவருக்கு முன்பாக தான் கண்டிப்பா போய் நின்னாக வேண்டும். ஏன்? இந்த உலகத்திற்கு எனக்கு ஜீவனை தந்தவர், என்னுடைய வாழ்க்கையை ஜீவனுக்குள் நடத்த போறவர் இயேசுதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன விசுவசிக்கிறவன் என்ன செய்வான்னா, இறப்பினும் என்ன செய்வான்? வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். இறப்பினும். உங்களுக்கு தெரியணும், ஜீவன் இந்த உலக வாழ்க்கை ஒரு 70-80 வருஷத்தோட முடியறது இல்ல. அதுக்கப்புறம் நித்தியம்னு ஒண்ணு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அநித்தியமான எல்லாமே ஒளிஞ்சு போயிரும் ஒரு நாள். இந்த வாழ்க்கை வாழும் பொழுதே பாருங்களேன், கொஞ்ச நாள் ஆகும் பொழுது நமக்கே தெரியுது, நம்ம கிளவியாகிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள்ல நம்மள எப்படி எக்ஸ்பைரி டேட்டுக்கு கொண்டு போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது? எவன் ஒருவன் ஜீவனோடு இருக்கிற காலத்துல இயேசுவை விசுவசிக்கிறானோ அவன் இறந்த பின்பும் உயிர் வாழ்வான். பிரைஸ் தி லார்ட். நான் நேற்றைய தினத்தில் நற்செய்தி கூட்டத்துக்கு முடிச்சுட்டு வரும் பொழுது எங்களோட ஒரு குருவானவர் வந்தார். அவர்கள் இருக்கிற இடத்துக்கு முன்னால ஒரு பெரிய செல்வந்தருடைய வீடு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர், இந்த செல்வந்தர்கள் அவங்க வீட்டில இருந்து
ஏதாவது உங்களுக்கு உதவியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா அவங்க ஒரு 10 குருவானவர்கள் இருக்கிறாங்க, குரு மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அவர் சொன்னாரு, இந்த வீட்டில் உள்ள ஐயா செத்து போயிட்டாரு, ஆனா மாசம் மாசம் அவருடைய துணைவியார் அவங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பூசைக்கு என்ன செய்யறாங்க, டெய்லி பூசை இங்க வைக்கும்போது என்ன செய்யறாங்க, மாசம் 3000 ரூபாய் அனுப்பிடுவாங்க. என்ன செய்வாங்க, 100 ரூபா பூசைக்கு. எங்க போகணும், அந்த அன்னாருடைய ஆன்மா மோசத்துக்கு என்ன செய்யணும், போகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம மனசுல ஒரு சின்ன எனக்கே அறியாமல ஒரு புன்முறுவல் வந்தது. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்கன்னா காசு கொடுத்து மோசத்துக்கு சொல்லுங்க போயிடலாம். என் பையன்ட நான் காசை சம்பாதிச்சு அடே நான் மோசத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, காசு கொடுத்துருங்க அப்படின்னா மாசம் மாசம் காசை கொடுத்து பூசை வச்சுட்டா மோசத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழும் பொழுது இவரை நீங்க நம்பாம செத்த பின்னால உங்க பேர்ல வைக்கிற எந்த பூசையும் உங்களை என்ன செய்யாது சொல்லுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கும் கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை, உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா எனக்கு 10 கோடி ரூபா நான் போய் வத்திக்கானுக்கு எழுதி வச்சு என்ன மோட்சத்துக்கு அனுப்புனா போப்பு நினைச்சு போப்பு பூசை வச்சாலும் சரி நீ மோட்சத்துக்கு போக மாட்ட. போக முடியுமா? அப்படி யாராவது போயிச்சாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்க, உங்க கல்லாவை காலி பண்றாங்க. சரியா? பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவசிக்கிறவன், எப்ப விசுவசிக்கிறவன், ஜீவனோடு இருக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 26ல திரும்ப அழுத்தம் சொல்லிமா சொல்றாரு, உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நம்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. நம்மள மாதிரி அறகுறையா கேட்டக்கூடாதுன்னு சொல்லிதான் திரும்ப ஆண்டவர் ஒரு நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டி சொல்றாரு, அடே அப்பா உயிரோடு இருக்கும் போது என்னிடம் விசுவாசம் கொள்கிறவன் என்றும் சாக மாட்டான். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் அபகுக் எடுத்துக்கொள்ளுங்கள். அபகுக் 2ஆம் அதிகாரம், அபகுக் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசியுங்கள். இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பார், நேர்மையுடையவரோ தம்முடைய நம்பிக்கையினால் வாழ்வடைவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்பிக்கையுடையவர் என்ன செய்வாரு சொல்லுங்க, நம்பிக்கையுடையவர் என்ன செய்வாரு சொல்லுங்க, நம்பிக்கையுடையவர் என்ன செய்வாரு? உங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை நம்புறது உலகத்துல ஒரு வயிறு நெக்லஸ் கிடைக்கும், ஒரு 4 பிளாட் கிடைக்கும், BMW கார் கிடைக்கும். அதுக்கா அப்படி நம்பினீங்கன்னா உங்க நம்பிக்கை இந்த உலகத்திலே கதை பருப்பு வேகாது. உங்க கதை அதான் முடிஞ்சது, உங்க வாழ்க்கை அதோ கதி. பிரைஸ் தி லார்ட். நான் உலகத்தில் உள்ள இம்மைக்காக நான் இயேசுவை என்ன செய்யல, நம்பல. என் இயேசுவை நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா அவர் தாங்க ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் பைபிள் சொல்லுது, நம்பாதவர்கள் நேர்மையற்றவர்களாக சாவாங்க, விசுவசிக்கிறவன் தேவ நீதியினால் பிழைத்துக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எடுத்துக்கோங்களேன், இணை சட்டம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் இணை சட்டம் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து 3வது வசனத்தை வாசியுங்கள். இணை சட்டம் 8:3. அவர் உங்களை எளியவராக்கினார்,
பசியை தந்தார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, பாலைவனத்துல நடந்தாங்க. அல்லேலூயா. ஆனா பாலைவனத்துல நடந்து சென்ற அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இவங்க சுத்தி முத்தி பார்த்தாங்க. அவங்கள பார்த்தா நல்லா சாப்பிடுறான், நல்லா இறைச்சி சாப்பிடுறான், எல்லாத்தையும் பார்த்து 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 அப்படி புலம்பிக்கிட்டே கடைசியில் என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் பாலைவனத்துல மடிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவசிக்கணும். யார? உன் தேவனாகிய ஆண்டவரை நீ நம்பணும். ஏன்? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வசனத்தினால், ஆண்டவருடைய வார்த்தையினால் அவன் உயிர் வாழ்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். முதலாவது, தேவனை நான் ஏன் விசுவசிக்கிறேன், ஏன் ஆண்டவரை நான் நம்புறேன் அப்படின்னா எனக்கு தெரியணும். நான் அவரை நம்புறதுக்கு காரணம் என்ன? உலக தேவைக்காக அல்ல. சொல்லுங்க எதுக்காக இல்ல? சொல்லுங்க என்னதுக்காக இல்ல? நீங்க இதே பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மன்னாவை தேடி மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார். ஆனா தேவ ஜனங்களும் மன்னாவை கூட சலித்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். டெய்லி இதை தின்னு தின்னு என்னத்தை சலிச்சு போச்சு அப்படின்னு புலம்புனான். இன்னைக்கு அதே போல கிறிஸ்தவனும் புலம்புறான். இதே பூசைதானா? இதேதான். சில பேர் பாருங்க, இன்னைக்கு பூசை திருப்பலி போறது கூட சிலருக்கு என்ன செய்யுது? சொல்லுங்க, சலிக்குது. அட போனா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதேதான் உம்மோடும் இருப்பாராக. இன்னைக்கு பூசை கூட சிலருக்கு சலித்து விட்டது. அதனாலதான் இன்னைக்கு சபையார்கள் என்ன பண்றாங்க? ஒரே டெக்னாலஜியை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி லைட்டை மாட்டிருக்கான். அங்கங்க லைட்டை மாட்டி என்ன மாட்டி பாட்டை போட்டு ட்ரம்ஸ் ஆச்சு. ரெண்டு அக்காவை கூப்பிட்டு இந்த பக்கம் ஒரு கையை கிளி, இந்த பக்கம் ஒரு கையை கிளி, பின்னால இருக்க முடியை எடுத்து முன்னால. எனக்கு நீ வருத்தப்படுறாத. சொல்லுங்க, அப்படிதானே? சொல்லுங்க. இப்படிலாம் விட்டு 4 பாட்டை பாடி என்ன செய்யறது? ஏதோ டான்ஸ் செகண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆடி, அப்போ அதுக்கு ஒரு கூட்டம். இதுவும் கொஞ்ச நாள்ல சலிச்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆனா உங்களுக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்துவிடத்துல சாத்தான் வந்தான். இவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிசாசு என்ன செய்யறான்? சோதிக்கும்படி வர்றான். சோதிக்க வந்த பொழுது நீங்க பாருங்க, அந்த பகுதியை பாருங்க. நீங்கள் இன்னைக்கு நல்ல கவனிக்கணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் மறுமொழியாக, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக தேவனுடைய வசனத்தினால் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாத்தான் ஒரு வார்த்தை சொன்னா, நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை. சொல்லுங்க, கடவுளுடைய குமாரன் என்றால். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, நீங்களும் இதே மாதிரி ஆள் தான். இதே மாதிரி ஆளு சாத்தான் தான். ஏன்? கல்லை வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்லி தெரியுமா? நீர் மட்டும் உசுரோட இருக்கீர்னா இந்த சம்பந்தத்தை முடிச்சு தரணும். சொல்லுவீங்களா? நீர் மட்டும் உயிரோடு இருக்கீர்னா இந்த பேங்குக்கு லோனுக்கு போறேன், லோன் மேனேஜர் எனக்கு லோனை சாங்ஷன் பண்ணணும். நீர் மட்டும் கடவுள் இல்ல, கடவுள்னா எனக்கு இத நிறைவேற்றணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஆண்டவட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறோம். ஆனா நீ என்ன சொன்னாலும் அவர் எப்படிப்பட்டவர்னா நல்ல தகப்பன். கல்லை எடுத்து என்னைக்காவது ஆண்டவர் அப்பம்னு கொடுப்பாரா? சொல்லுங்க, கொடுப்பாரா? இயேசுவை பாருங்க, சாத்தான் இயேசுவை பார்த்து, நீ கடவுளுடைய குமாரன், முதல்ல அதை நீ நம்பு. நீ மட்டும் இந்த கல்லை எடுத்து என்ன செய்? அப்பமாக. நீ கல்லை எடுத்தாலே போதும், அது அப்பமாக மாறிடும், சாப்பிடு. ஆனா ஆண்டவர் தன் பிதாவின் மீது வைத்த நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு அதனாலதான் அழகா சொல்வாரு, என் தந்தையை எனக்கு தெரியும். என் தந்தை எனக்கு
பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியணும், இந்த சர்வ லோகத்தின் அதிபதியாக இருக்கிற நம்ம ஆண்டவரை நம்ம நம்புகிற நம்பிக்கைக்கு அடையாளம் என்ன? என் விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன? சிஸ்டர், உங்களுக்கு விசுவாசத்தினுடைய அடையாளம் தெரியணும். என்ன? வெறும் அப்பத்தினால வாழ்றதுக்கு நான் வரல. இந்த பூமியினுடைய சில காரியங்கள்ல திருப்தி அடைந்து விட்டு போவதற்கு நான் இருக்கல. நான் தேவ ராஜ்யத்துக்குரியவன். ஆமென். நான் எதுக்குரியவன்? சத்தமா சொல்லுங்க. நீ யாருக்குரியவர்கள்? நீங்க கர்த்தருடையவர்கள், ஆண்டவருக்குரியவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். என் நம்பிக்கை எதுக்கு? இம்மைக்கல்ல, என் நம்பிக்கை மறுமைக்குரியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அதனாலதான் எனக்கு ரொம்ப ஒரு அழகான பகுதியை நான் வாசிக்க உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து பாருங்க, வேத புஸ்தகத்திலே மக்கபேயர் என்ன? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க. சொல்லுங்க, மரியே வாழ்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க. மக்கபேயர், 2 மக்கபேயர். 2 மக்கபேயர்ல நீங்க 7ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்க. 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து ஃபுல்லா இன்னைக்கு நீங்க ஹோம்வொர்க் பண்ணுங்க. அதை படிச்சு பாருங்க. ஒரு அம்மா 7 பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மாவும் 7 மகன்களும். நீங்க இன்னைக்கு இயேசு பிறந்ததுக்கு பின்பாக இன்னைக்கு இரத்த சாட்சிகள் இல்ல. இயேசு பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து கடவுளுடைய அன்புக்காக, கடவுளுடைய கட்டளைக்காக இரத்த சாட்சிகளாய் மாறினவர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு அம்மா, ஒரு தாயும் 7 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த தாய்க்கு முன்னால 7 பிள்ளைகளை அந்த ராஜா என்ன பண்ணா தெரியுமா? பன்றி இறைச்சியும் என்ன பண்ணா? பன்றி இறைச்சியையும் திராட்சை ரசத்தையும் குடிக்கும்படி சொல்றான். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, சட்டத்தை மீறி முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க படிச்சு பாருங்க, கைகளை வெட்ட, கால்களை வெட்ட, துண்டு துண்டா அவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு அவர்கள் முயற்சி எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுல எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி இருக்கு. என்ன தெரியுமா? அல்லேலூயா. வாசிங்கள 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லு, 16வது வசனம். அவர் மன்னனை பார்த்து, நீ சாவுக்குரியவனாய் இருந்தும் மனிதர்கள் மேல் உனக்கு அதிகாரம் இருப்பதால், ஆனால் கடவுள் எங்கள் இனத்தை கைவிட்டு என எண்ணாதே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே. இந்த வார்த்தையை சொல்லும்போது பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பொழுது கூட அவர்களுக்குள் ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன விசுவாசம் தெரியுமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிச்சயமாய் உயிர் தெழுவோம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க எங்க ஆண்டவருக்கு முன்னால என்ன செய்வோம்? நிச்சயமாக உயிர் பெற்று எழுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல 14வது வசனம் பாருங்க. அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரியணும், நான் இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கிற விசுவாசம் இந்த உலகத்துக்கானது அல்ல, மாறாக விண்ணகத்திற்குரிய உயிர்ப்பு. ஆமென். அப்ப முதல்ல நீங்க விசுவசிக்கிறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? நம்பிக்கை ஏங்க? இயேசுவை ஏங்க நம்புறீங்க? இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இயேசுவை நம்புறீங்க. ஐயா, நான் கஷ்டப்பட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை கடந்து ஒரு நாள் என் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவருக்கு முன்னால போய் நான் நிற்பேன். நான் அவரோடு இருப்பேன். ஆமென்.
அதனாலதான் யோபு சொன்னாரு, என் மீட்பர், சொல்லுங்க, என் மீட்பர். என் மீட்பர் எப்படி இருக்காரு? சவமா இல்ல, கல்லறை பெட்டியில இல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? வாசிங்க, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நல்ல கவனிங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் செய்யும் செயல்களை என்னிடத்திலே விசுவாசம் கொள்பவனும் என்ன செய்வான்? ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை விசுவாசம் கொள்வரும் செய்வார். ஏன்? அவற்றை விட பெரியவற்றை செய்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் என்ன கொண்டு வரும்? முதல்ல விண்ணகத்தை திறக்கும். என் விசுவாசம் என்ன செய்யும்? நான் பூமியை பார்த்துட்டு கிடக்கிறதுக்கு இல்ல, மோட்சத்தை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க, அல்லேலூயா. நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை அவன் கண்டடைகிறான். அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான்னா, தேவன் நமக்கு பெரிய அதிகாரம் கொடுத்திருக்காரு. என்ன அதிகாரம்? என்னை நம்புகிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கும் சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, உலகத்துல இயேசுவோட பேர்ல அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்க உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா அற்புதங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அற்புதத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தைரியமா சொல்றேன், நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் பேர்ல சுகமாகனா சுகமாயிரும். இயேசுவின் பேர்ல பேய் ஓடும்னா ஓடும். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். பாகிஸ்தான்ல குல்ஷகான் எஸ்தர் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவளுடைய பெயர் குல்ஷகான். குல்ஷகான்கிறவள் அவள் யாருன்னா, ஒரு முடமானவள், பிறவிலேயே ஊனமாய் பிறந்தவள். அப்படி ஊனமாய் பிறந்தவள் இயேசுடைய அன்பினால், அது ஒரு பெரிய சம்பவம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல. அவளை ஆண்டவர் சுகப்படுத்துறார். அல்லேலூயா. அவ குர்ஆனை படிக்கிறா. குர்ஆன்ல படிக்கும் பொழுது பார்த்தால் இயேசு, மரியாவின் மகன் இயேசு சுகம் கொடுக்கிறார். இவ கூப்பிடுறா, மரியத்தின் மகனாகிய இயேசுவே, என் மீது இரக்கம் வையும், ஜெபம் என்றா. அவள் இருந்த அந்த அறையில ஆண்டவர் வர்றார். அவளுடைய முடக்குவாதம் நீங்குகிறது, குணமடைகிறாள். உடனே அங்க இருந்த அவளுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்துருந்தாங்க. அப்ப நீ சுகமடைஞ்சதுக்கு காரணம் இயேசுதான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுறாங்க. கடைசியில் அவள் அங்கிருந்து போகிறாள். அவளுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுகிறது. அந்த புதிய ஏற்பாட்டை பற்றி படித்து அவள் ஜெபிக்கிறாள். ஒரு நாள் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய சகோதரியானவள் இறந்து போய்விட்டாள். அல்லேலூயா. இப்ப சகோதரிய கடைசி அந்த நேரத்தை அவள் வந்து அந்த அடக்க அதுக்கு வரணும். வந்தா பாக்குறாங்க. பார்த்த உடனே ஜனங்கள்லாம் இவளை பார்த்து நையாண்டித்தனம் பண்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. இவள் அந்த செத்து போன சவத்துக்கு முன்பாக போனாள். போயிட்டு பார்த்து அதுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் கரத்தில் இருந்த விவிலியத்தை திறந்து யோவான் நற்செய்தி 11 தரவு படிச்சுக்கோங்க, இப்ப படிக்க வேண்டாம். லாசர் உயிர் பெற்று எழுந்ததை அவள் வாசிக்கிறாள். வாசிச்சுட்டு சொன்னா, இயேசுவே, நீர் ஜீவனோடு இருக்கிறீர், என் சகோதரி உயிர் பெறுவாளாக அப்படின்னு அவள் ஜெபிக்கிறாள். இவள் ஜெபித்து முடித்தவுடன் அங்கே பெரிய எல்லாரும் பார்க்கிற ஒரு காட்சி, சவம் எழுந்து அமர்ந்திருக்கிறது, ஜீவன் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. செத்து போன சகோதரி என்ன செஞ்சா? உயிர் பெற்று எழுந்தாள். அந்த குடும்பம், அங்கிருந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் போன் கால் வரும். சில நேரங்களில் மருத்துவமனைக்கு போறோம், டாக்டர் 100% கைவிட்டுருந்தாங்க. கொண்டு போக சொல்லிட்டோம், கொண்டு போக மாட்டேங்காங்க. காதுல போய் இயேசுவின் நாமத்தில், பெரிய அவருக்கு உணர்வுலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கிறேன், உணர்வு இருக்காது. குடும்பமே வெளியே உட்காந்து அழுதுருப்பாங்க, ஐசியூ போட்டிருக்கும். காதுல போய் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது, இயேசுவின் நாமத்தில் இவர் சுகமடைவாராக அப்படின்னு சொல்றோம்.
சொல்லிட்டு வந்துருவோம். எங்களை பார்க்குற நிறைய பேர் பரிதாபமாக பார்த்தவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் வரும், பிரதர் பெரிய ஆச்சரியம், என்ன டாக்டர்கள்லாம் கைவிட்டு செத்துருவான்னு சொல்லி கொண்டு போய் சொன்னான், இவர் இப்பொழுது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. இப்படி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவசிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி அறிக்கையிடும் பொழுது பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோவான் செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு இவற்றை விட பெரிய செயல்களையும் நீங்களும் வியப்புறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை நம்புங்க. ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசிப்பாயானால் என்னை விட பெரிய காரியங்களை நீ செய்வ. நீங்க இயேசு விசுவாசிங்க. ஒரு ஏழை தாய், ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, பிரதர் என்னுடைய மகனுக்கு திடீர்னு உடல் அப்படி ஸ்ட்ரோக் ஆயிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனோம், காப்பாற்ற முடியாண்டாங்க. நான் அந்த இடத்துல பாருங்க, அவங்க சொன்னாங்க, நான் தேவ சமூகத்துல என் மகனுடைய உடம்புல கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இயேசுவின் பேர்ல என் மகன் சுகமடையணும். நான் பாஸ்டருக்கு போன் பண்ணல, எந்த போதகருக்கும் போன் பண்ணல, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 மணி நேரம் கழித்தது. என் ஜெபத்தை நிப்பாட்டவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் பாருங்க, என் மகன் படுக்கையில் இருந்தவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். கை தட்டுங்க. ஆனா இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன? இயேசுவை நம்புறது தான் நம்ம பிரச்சனை. நம்ம பிரச்சனை எங்க? இயேசுவை நம்புறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சொந்த ஊர்ல போய் அற்புதம் செஞ்ச முடிஞ்சுதா? சொல்லுங்க. இயேசு சொந்த ஊர்ல அற்புதம் செஞ்சாரா? பைபிள் சொல்லுகிறது சொந்த ஊர்ல அவரால் அற்புதம் செய்ய. ஏன்னா அவரை யாருமே என்ன செய்யல, நம்பல. எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வருவாங்க. தியான இல்லத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு, நான் சின்ன வசன கார்டு சிலதில் இதெல்லாம் கொடுத்து, இந்த இதை சொல்லுங்க ஐயா அப்படின்னா பக்தியாக வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஆள்கிட்ட ஏக்கா எரேமியா 17:14 வாசின்னா இப்படி பார்ப்பாங்க பாருங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம், இவளுக்கு அற்புதமே நடக்க போறதே இல்லை. ஏன் அடுத்த நிமிஷத்துலயே அந்த வசந்த கேளுங்களேன், என்னமா சொன்ன அது அப்படிங்க. சரி, ஏன்னா உனக்கு எதுல ஈடுபாடு இல்லை, தேவன் மீது உனக்கு ஈடுபாடு இல்லை. விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம், நீ விசுவசித்தால் தான் அற்புதம் நடக்கும். நான் தைரியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க வந்திருக்கிற எந்த வியாதியா எந்த பிரச்சனையா அவை அனைத்திலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம், திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள்மா. 2:19 படிங்க. உன் செயல்களை நான் அறிவேன், உன் அன்பு, திருத்தொண்டு, மன உறுதி எனக்கு தெரியும். நீ இப்பொழுது செய்து வரும் செயல்கள் மிகுதியானவை என்பதும் ஆண்டவர் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க விசுவாசம் பெருகட்டும். பாருங்க, பேதுரு ஓடி போன ஆள் தான். ஆனா அதே பேதுரு 3ஆம் மணி வேளை ஜெபத்துக்கு போனாரா? சொல்லுங்க, போனாரா? போகும்பொழுது ஒருத்தன் என்ன செஞ்சான்? வலியோரத்துல பிச்சை எடுத்தான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கணும், கண்டிப்பா அந்த பிச்சைக்காரனை அதுக்கு முன்னால பேதுரு பார்த்திருப்பாரா இல்லையா?
எத்தனை ட்ரிப் இயேசுவோட போயிருப்பாரு. ஆனா ஒரு நாள் அதே பேதுரு திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாரு அந்த பிச்சைக்காரன்ட்ட. அவர் சொன்னாரு, அவன் எதிர்பார்க்கிறான் ஏதோ பெருசா கொடுக்க போறாருன்னு. அவர் சொல்றாரு, என்ற பொண்ணும் இல்ல, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்னது? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. உங்ககிட்ட என்னக்கா இருக்கு? புலம்பல் இருக்கு, அழுக இருக்கு, கண்ணீர் இருக்கு, வேற கவலை இருக்கு. இயேசு மட்டும், இயேசு வாயில இருக்கார். வாயை திறந்தா இயேசு ரொம்ப நல்லவர்னு பாட்டுலாம் நல்லா இருக்கு. ஆனா இருதயத்தில் இயேசு இருக்காரா? இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் என் வீட்டுக்குள்ள செயல்படுத்தினா கண்டிப்பா என் பிள்ளைங்களுக்குள்ள மாற்றம் வரும். எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் பயன்படுத்தும் பொழுது என் நம்பிக்கை என் வீட்டாரை மாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்று பெரிய காரியங்களை செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நீங்கள் எசையாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். எசையா 28:16வது வசனம். ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே, சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலையுயர்ந்த மூளைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல், நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான். கை தட்டுங்க பாப்போம். விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க சொல்லுங்க. நீங்க உண்மையிலே சகோதரியே விசுவாசம் இருந்துன்னா நீ பதற மாட்ட, நீ பயப்பட மாட்ட. யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க, ஒன்னும் பயப்பட மாட்ட. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க என்னை பாருங்க, பதற்றம். நீங்க கிறிஸ்தவர்களுக்கு பதற்றத்துக்கு பயமே பஞ்சமே இல்லை, பதற்றத்துக்கு பஞ்சமே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவை நீ நம்பும் பொழுது பதற்றம் அடைய மாட்ட. அல்லேலூயா. என் விசுவாசம் என்னுடைய இருதயத்தை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அதனாலதான் சங்கீதம் 112:7 படிங்க பாப்போம். சங்கீதம் திருப்பாடல் 112:7 சீக்கிரம். தீமையான செய்தி எதுவும் அவர்களை சொல்லுங்க, தீமையான செய்தி எதுவும் அவர்களை, பக்கத்துல கை குறி சொல்லுங்க, நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க, உங்களை தீமையான செய்தி எதுவும் அச்சுறுத்தாது. பிரைஸ் தி லார்ட். தீமையான செய்தி எதுவும், ஒன்னும் பயப்படாதீங்க. இந்தெல்லாம் நமக்கு லேசா உங்க வீட்டுக்காரர் கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னா போதும், நம்மளை கொண்டு போய் அடுத்து ஐசியில் வைக்க வேண்டியது வந்துருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. கடைக்கு போயிட்டு போன யாராவது ஒரு எலுமிச்சம்பழத்தை டயனா வீட்டு முன்னால போட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் டயனாவுக்கு மந்திரிப்பு நடத்த வேண்டிய இருக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பிள்ளைங்க பொம்மை எடுத்து விளையாண்டுகிட்டு இருந்தவங்க பொம்மையை கையை காலை பிச்சு வீட்டுக்கிட்ட செல்வாக்கா வீட்டுக்கிட்ட போட்டாச்சுன்னா அடுத்த நாள் காலையில செல்வாக்காவுக்கு கோமாவே வந்துடும். சும்மா பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். அப்புறம் தலைலாம் என்ன ஆயிரும்? யாரோ அன்னைக்கு பார்க்க சொல்லுங்க, நம்மளாம் இப்படி பயமுறுத்தப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மை பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? தவறான எதிர்மறையான சிந்தனைகளால நிரப்பியிருக்கான். அன்னைக்கு பார்க்க போட்ல பாடலன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அன்னைக்கு பார்க்க நல்லா இருந்த வீட்டுக்காரர் காலையில எந்திரிச்ச உடனே பிரச்சனையை உருவாக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? உடனே மைண்ட் சொல்லும், எவ்வளோ செஞ்சிட்டா. இன்னைக்கு காலையில டெய்லி இப்படி யாராவது ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒன்று தெரியணும், இயேசுவை நம்பும் பொழுது நீங்க எந்த பிரச்சனையாலும் பாதிக்கப்பட போவது இல்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க,
அவரை விசுவசிக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்க நம்பும் பொழுது நீங்க பதற்றம் அடைய மாட்டீங்க. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பதற்றம் அடைய மாட்டீங்க. பதற மாட்டீங்க. ஐயோ என்ன ஆகுமோ, அட என்ன ஆகும்? இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்குறேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் வேகமா நெஞ்சு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒன்னே ஒன்று தெரியணும், நமக்கு தேவனுக்கு அப்பாற்பட்டு நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்க போறது சொல்லுங்க? இல்ல. அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுகிறது, விசுவசிக்கிறவன் நம்புகிறவன் பதற்றமடையான். அதனாலதான் போயிட்டு இருக்கு, தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஏனெனில் ஆண்டவரில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பதால் அவர்கள் இருதயம் உறுதியாய் இருக்கும். இருதயம் எப்படி இருக்கும்? பக்கத்துல கை குடிச்சிருங்க. இருதயம் எப்படி இருக்கும்? நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் எப்படி இருக்கணும்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பே, என் தேவனுக்குள் கலிகூ. பிரைஸ் தி லார்ட். போட்ல பாடு இல்லையா? டோன்ட் வரி. பாடு இல்லையா? டோன்ட் வரி. முடியுமா? இங்க சொல்ல முடியுது. அல்லேலூயா. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இல்ல அப்படிங்கிற இடத்துல நின்று கர்த்தருக்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீங்க எப்போ என்ன வந்தாலும் பதற்றம் அடையாதபடி நீங்கள் எழுந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு வழியாய் வருகிறவனை ஆண்டவர் 7 வழியாய் துரத்துவார். எழுந்து நின்று கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் எழுதணும். கை தட்டி பாடு. ஆமென். துளிர் விடாமல் போனானோ, என்னுடைய நம்பிக்கை நீர் மட்டும்தான். உம்முடைய கரத்தை நான் பற்றிக்கொண்டேன். என் இதயம் உம்மையே நம்புகிறது. உம்மிடமிருந்து என் வாழ்வின் மீட்பு வருகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப மூன்றாவது, தேவனை நம்புகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பதற்றம் அடைய மாட்டாங்க. சொல்லுங்க. முதல்ல, தேவனை விசுவசிக்கிறவன் விண்ணக நிலை வாழ்வு, சாவு இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. இரண்டாவது, தேவனை விசுவசிக்கிறவன் சொல்லுங்க பெரிய காரியங்களை செய்வான். மூன்றாவது, தேவனை விசுவசிக்கிறவன் பதற்றம் அடைய மாட்டான். யாராவது ஏதாவது ஒரு செய்தி சொல்லிட்டாங்கன்னா அதை பார்த்து நினைச்சாதீங்க, பயப்படாதீங்க. உன் மகளுக்கு இப்படி ஆயிரும், உன் பொண்ணுக்கு இப்படி நடந்துரும், உன் பிள்ளைக்கு இப்படி நடந்துரும் அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பயப்படாதீங்க, அப்படிலாம் நடக்காது. இன்னைக்கு நம்பு. அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. என்னை பத்தி நிறைய பேர் எங்க அம்மாட்ட சொன்னவங்க இருக்காங்க. உன் பயெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா கரையேறவே மாட்டான் அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் என்னை வச்சுக்கிட்டே சொன்னவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்காக நன்றி. ஏன்? அப்பொழுதும் எங்க தாயும் தகப்பனும் இயேசுவை நம்பின அந்த நம்பிக்கை வீண் போகல. ஆமென். நான் ஏன் ஒழுக்கத்தினால நான் ஒழுக்கம் உள்ளவன்னு சொல்ல வரல. என் தகப்பனும் தாயும் வைத்து இந்த நம்பிக்கை என்னை கரை சேர்த்திருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் பெரிய விசுவாசி, நான் பெரிய ஒழுக்கமா வாழ்ந்தேன், அதனால இயேசு என்னை ஊழியனாக தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லல. நான் பக்கா ஃப்ராடு. சரியா? நான் பக்கா குடிகாரன். நான் பக்கா ஃப்ராடு, பக்கா குடிகாரன். ஏன்டா நீங்க எங்கேயாவது தடவி கூட நினைச்ச முடியாது, நல்லதை பார்க்கவே
இதுதான் என் வாலிபம். கிறிஸ்துவுக்கு முன் என் வாழ்க்கை. உங்கள் பிள்ளைங்களாம் நல்லவங்க, நான் தைரியமாக சொல்லுவேன். உங்கள் பிள்ளைங்களும் நல்லவங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன் என்ன தொட்ட ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தங்கம். அல்லேலூயா. அவங்கள இயேசு மாற்றுவார். நீங்கள் அதனால் யாரோ சொன்னாங்க, அதை அவள் சொல்லிட்டு போகிறா, உன் பிள்ளைலாம் ரோட்டில் தான் நிற்கும், உன் பிள்ளைலாம் தெருவில் அடிபட்டு தான் சாவும், உன் பிள்ளைலாம் விபச்சாரியாக தான். சிலர் பிள்ளை எப்படியே வாய் திறந்து உங்களை காயப்படுத்துவாங்க. உன் பிள்ளைலாம் எங்கேயாவது வேசியாக நிற்பா, இப்படிலாம் சொல்லியிருந்தாங்களா? நீங்கள் அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஜெபமால ஒப்பு கொடுங்க. ஏன் ஆண்டவர் அவங்க வார்த்தையை அவங்க வாய் சொல்லப்போது உன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று கை தட்டுங்க. உன் பிள்ளைங்க ஆண்டவரால் தொடப்படுவாங்க. உன் பிள்ளைங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. அப்ப மூணாவது என்ன செய்ய மாட்டீங்க? பதற்றம் அடைய மாட்டீங்க. அதனாலதான் எசையா 35:4 என்ன திரும்பவும் படிங்க பார்ப்போம். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடங்கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து கையை தட்டுங்க பாப்போம். உறுதி இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில வருகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றுகிறார். அம்மா உங்களை வாழ்க்கையில நீங்க பதற்றம் அடையாதீங்க. அதனாலதான் நீதிமொழிகள் 25 வசனம். நீதிமொழிகள் 25 8 வசனம் படிங்கப்பா. 25:8. ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் உடனே வழக்கு மன்றத்துக்கு நீ கூறுவது, அப்போது நீ என்ன? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல இந்த வசந்த போல உங்க வாழ்க்கையில உங்க எப்பவுமே நீங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதையே பிடித்து கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, நிக்க கூடாது. அதிலே உங்க வாழ்க்கைய புழப்பத்துல கொண்டு போக கூடாது. என்ன செஞ்சிருங்க? இயேசுவை நம்புங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, யாரோ சொல்றது, எங்கேயோ நடக்கிறது, அதையே பிடித்து கொண்டு உங்க வாழ்க்கைய நீங்கள் அழித்து விடாதீர்கள். இயேசுவை நம்புங்க. சொல்லுங்க, இயேசுவை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாலாவது, ஆண்டவரை நம்புகிறவன் பதற்றமடைய மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக, சார் மூணு சொல்லிருக்கோமா? நாலாவது வாசிங்க. 1 யோவான் 5 வேகமாக நான் 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. 1 யோவான் 5 5 வசனம் எடுத்து. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாலாவது, உங்களுக்கு என்ன உண்டு? இயேசுவை நம்பும் பொழுது ஜெயம் உண்டு. என்ன உண்டு? முதல்ல ஜீவன், நித்திய நிலை வாழ்வு, சாவில்லாத ஒரு வாழ்வு. இரண்டாவது, நீங்கள் சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டீங்க? பெரிய காரியத்தை செய்வீங்க. மூணாவது, வளர மாட்டீங்க. எரிகிற தீச்சோல இருந்தாலும், 7 மடங்கு இருந்தாலும், சிங்க கவியில் தள்ளப்பட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பரவாயில்ல, கூட 2 சிங்கத்தை அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தேவானே, ஏன்பா நீ எப்படி இருக்கிற? கல்லறிறாங்க, பல்ல நறுன்னு கடிக்கிறாங்க. ஸ்தேவான் பதட்டமே. அவர் வானத்தை பார்த்துட்டு சொன்னாரு, எப்பா ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு. பதட்டம் அடைய மாட்டான். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்? தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். அப்ப நாலாவது, உலகத்தை ஜெயிப்பவன் யார்? இந்த உலகத்தை நீ எப்ப உலகத்தை ஜெயிப்பீர்கள்? எப்படி சொல்லுங்க, எப்படி ஜெயிப்பீங்க? உலக பணக்காரர்கள் 1 2 3 7 அப்படியா? அது இல்லை.
இதெல்லாம் மாயை. உலக அழகி, மிஸ் இந்தியா, இப்படிலாம் உலகம் என்ன செய்யுது? உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருன்னா கிறிஸ்துவை நம்புகிறவன். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், ஆனால் நான் உலகை ஜெயித்தேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நமக்கு ஜெயம் தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து வேதத்தை திறந்து படிச்சு பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை தந்த கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவசிங்க, நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். வசனத்தை திரும்ப சொல்லவா? 1 கொரிந்தியர் 15:57. 57மா? நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நமக்கு ஜெயம். சொல்லுங்க, என்ன உண்டு? உபத்திரவத்தை பார்த்து நீங்க பயந்து ஓட மாட்டீங்க. தற்கொலை பண்ணி சாவ தலைவரி கோலமா அலைய மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஏசப்பா, இதான் உங்க முழக்கம். அல்லேலூயா. சரி, 5வது ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் பார்த்து இந்த வசனத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 10:11. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக, சொல்லுங்க, என்னத்துக்கு உள்ளாக மாட்டார்கள்? பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நீங்க என்னத்துக்கு உள்ளாக மாட்டீங்க? நீங்க அவமானத்துக்கு. பிரதர், நீங்க அவமானத்துக்கு. இன்னைக்கு நிறைய பேரு பைபிளை தூக்குறதுக்கு கூட அவமானமா நினைக்கிறாங்க. ஏன்? சபை கூட்டத்துக்கு வரணும்னா சிலருக்கு ரோமர் 10:11. 10:11. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஏன்? பாரு போராடலாம். இது சில பேர்ல பல பேர் சொல்லுவாங்க. என்ன, நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கணும், அந்தி கிறிஸ்து உங்க வீட்டு முன்னாலேயே, சிலத்துல உங்க வீட்டுக்குள்ளேயே லூசிபர் இருக்கும். என்ன, உடனே அவரை பார்த்து லூசிபர்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஒரு குடிகாரன் இருக்கான். அந்த குடிகாரனை குடிச்சுக்கிட்டு ரோட்ல கிடக்கும்போது யாராவது பாருங்க, அவனை யாருமே தொந்தரவே. ஆனா அதே குடிகாரன் ஒரு தியானத்துக்கு போயிட்டு வந்து திருந்துட்டும், சொல்லுங்க, திருந்துட்டும், எல்லாரும் சும்மா விட்டுருவாங்களா? சொல்லுங்க, எல்லாரும் விட்டுருவாங்களா? யார் நீங்க கூட சரி பார்க்கும்போது இது எத்தனை நாள்னு போன வாரம் வரை நீ அவனுக்காக தான் ஜெபிச்ச. ஆனா ஜெபிச்ச இன்னைக்கு பார்த்தனா இது எத்தனை நாள்னு பார்ப்போம். விசுவாசியோட நிலைமை கூட இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவனை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல ஒண்ணு தெரியணும், உங்களை உலகம் அவமானப்படுத்த நினைக்கும். அவமானப்படுத்த நினைக்கும். விசுவாசிகளை அவமானப்படுத்துறது, ஜெபிக்கிறவங்களை அவமானப்படுத்துறது, நீ சரியாக நீங்க வாழணும் முடிவெடுக்கும் போது உங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யும்? எலும்பும். சும்மா இல்லை. யாராவது உன்னை பார்த்து என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபமா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடனே மனசுல பிசாசு பேசுவான், இது தேவையா? எப்பவுமே டிவி பார்த்து ரிமோட்லேயே உட்காந்துருந்தீங்க, எப்பவுமே ஆபாசம் பார்த்துட்டு உட்காந்துருந்தே, எவனாவது கேள்வி கேட்டானா? ஒருத்தனும் கேட்க மாட்டான். நீ தேவ சமூகத்தை நோக்கி வரும் பொழுது உலகம் உங்களை நிர்மூலமாக்க துடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது,
அவரை விசுவசிக்கிறவன், அவரை நம்புகிறவன் என்ன செய்ய மாட்டான்? வெட்கத்திற்கு உள்ளாக. சொல்லுங்க, வெட்கத்திற்கு உள்ளாக. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல சில பேர் பைபிளை தூக்கும் பொழுது உங்களை அவமானப்படுத்துவாங்க. நீங்க உங்க குடும்பத்துல ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பம் உங்களை சில என்ன செய்யும்? 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க அவங்க எல்லாம் பகடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க கேலி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க விலகி உட்கார்ந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? போறா பாரு புண்ணியவதி. சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் போறாப்பா, சகோதரர் திருந்திட்டாருன்னா ஃபாதர் போறாரு, இப்படியே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் அவன் முன்னால முழங்கால் போடுவான். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களான்னு மாதிரி சொல்லுங்க. நம்புறீங்களா நீங்க? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது உங்களுக்கு முன்பாக இந்த உலகம் என்ன செய்யும்னா, அந்த உலகம் அவமானம் அடைஞ்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எசையாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க பாபா. எசையா 28:16. ஆதலால் கூறுவது இதுவே, அது பரிசோதிக்கப்பட்டவர்கள், விலையுயர்ந்த மூளைகள், உறுதியான அடித்தளமாய் அமையும். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்ட கல்? உறுதியான கல். சொல்லுமா, நீ யாருமா? சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளு? சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளு? வாயத்தார் சொல்லுங்க, நீ எப்படிப்பட்ட ஆளு? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் 29 எசையா 29:22 பாருங்க. ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் ஒருபோதும் இனி வெளிரி போவது. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்க முகம் என்ன செய்யாது? சொல்லுங்க, உங்க முகம் என்ன செய்யாது? பேதுருவோட முகம் வெளிரிச்சா? யோவானுடைய முகம் வெளிரிச்சா? பவுலோட முகம் வெளிரிச்சா? வெளிரல. கிறிஸ்துவின் பொருட்டு பாடுகள் வந்தாலும் அவர்கள் முகம் வெளிரவே இல்லைங்க. எனக்கு தெரியணும், இயேசுவை விசுவசிக்கிற நான் ஒருபோது அவமானப்பட போவது இல்லை. யோபுவுக்கு அவமானம் வந்தது, ஆனா அந்த அவமானம் நிலையாக நிற்க முடியல. ஒருவேளை உங்களை யாராவது அவமானப்படுத்தி இருக்கலாம். சில நேரங்களில் சில பேர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீ இவ்வளவு ஜெபம் பண்றிய, இவ்வளவு கோயிலுக்கு போறிய, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை அவர்கள் அவமானப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிராபலங்களையும் மாற்றுவார். எப்படி? வாசிங்க, எசையா 61:7. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் மீண்டும் அதே வசனம் தான். என்ன வசனம் நீங்க வாசிங்க பாத்தீங்களா? 29:22. நல்லா திரும்ப குறிச்சு வச்சுக்கோங்க அந்த வசனத்தை. 29 எத்தனமா? 22. யாக்கோபு வீட்டாரை குறித்து ஆண்டவர் கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு, அவன் முகம் இனி வெளிரி போவது இல்லை. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், என் குடும்பத்தில் நான் அவமானம் அடைய போவது. நல்ல சகோதரி சொல்லுங்க, கடன் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறார், இயேசு உங்க குடும்பத்தில் இருக்கிறார். இயேசு உங்க வாழ்க்கையில் உள்ள அவமானங்களை, நிந்தைகளை மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே, என் நிந்தைகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து விடுதலை தாரும். வாசிங்க எசையா 49:23. அவர் அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையராவர், அவர்கள் அரசியர் உங்கள் செவிலி தாயாராவர்,
முகம் குப்புற தலையில் இருந்து உன்னை வணங்குவர், உன் காலடி புழுதியை நக்குவர். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கைகளை தட்டுங்க. Praise the Lord. நீங்க பக்கத்துல கை கூட சொல்லுங்க, இயேசுவை நம்புற நீங்க வெட்கமடைய மாட்டீங்க. Praise the Lord. வெட்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கூட்டம் கூடலாம். அதே கூட்டம் வந்து வந்த ஒரு நாள் சொல்லணும், நீ ஜெபம் பண்ணு, நீ எனக்காக ஜெபம் பண்ணு. உன்னை பேசுனதுக்கு நான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. இது சாபமா சொல்லல. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா கரத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் இந்த வேதத்தின் பொருட்டும் கிறிஸ்துவின் பொருட்டும் நீதியின் பொருட்டும் உங்களை யார் அழிக்க நினைச்சாலும் பயப்படாதீங்க. நீங்க மட்டும் அவரை பற்றி கொண்டு அவரை விசுவசித்து வாழ ஆரம்பிச்சு பாருங்க. உங்களை ஒன்றும் செய்ய முடியும். ஆமென். எல்லாரும் எழுதுன இருப்போம். 5 காரியம் சொல்லி முடிச்சிருங்க. 1 சொல்லுங்க. முதலாவது தேவனை ஃபர்ஸ்டே நம்ம விசுவசிக்கிறோம். விசுவசிக்கிறவன் பாக்கியவான். விசுவசிக்கிறவன் ஏன் பாக்கியவான்? கேளுங்க, ஏங்க ஆண்டவரை நம்புறேன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன் இல்லை, இயேசு சொறி சரங்கை சரி பண்ணுவார், அதுக்காக நம்புறேன். ஏன் இயேசுவை நம்புறையா? ஏன் என் நித்திய ஜீவனே அவர் தான், என் நித்திய வாழ்வு அவரை பத்தி எனக்கு தெரியும். 2வது, நான் அவரை விசுவசிக்கிறேன். ஏன்? எனக்கு என் ஆண்டவருக்கு தெரியுமியா, நான் இந்த உலகத்தில் அவரை விசுவசிக்கும் பொழுது அவரை விட பெரிய காரியங்களை செய்வேன். அவர் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. அந்த அதிகாரத்தை வச்சு அடுத்தவங்களை முடக்கிறது இல்லை, நல்வாழ்வு கொடுக்க. 3வது, நான் பயப்படவே மாட்டேன். என்ன வேணாலும் நடக்கட்டும். அத்திமரம் துளிர் விடாம போனாலும் எது நடந்தாலும் நான் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். ஏன்? எனக்கு தெரியும், நான் அவருக்குள்ள சந்தோஷமா இருந்தா நடக்க வேண்டியதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். 4வது சொல்லுங்க. 4வது, ஜெயமுள்ள வாழ்வை அவரை விசுவசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். 5வது, நான் அவமானப்பட போவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? எல்லோரும் எழுந்துருங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், மண்பையே நம்பியிருப்பேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே இயேசுவே உம்மையே நான் நம்புகிறேன். இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவே உம்மையே நம்புகிறேன். என் இயேசுவே உம்மையே நம்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி நாம் பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மண்பை நம்பும் நான் பாக்கியவான், மண்பையே நம்பியிருப்பேன். உம்மை
நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதான் என்